ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சாயப்பா உன்னோடு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் செல்லமே, இதை பார்த்தவுடன் சட்டென்று ஒரு முறையாவது கேட்டுவிடு. உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் உன்னை கூப்பிட்டேன். வா செல்லமே, இதை ஒரு முறை கேட்டுவிட்டு பிறகு உன் அன்றாட வேலைகளை செய்ய துவங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அதற்கு உன் சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதை நீ செய்துவிட்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் மகிழ்ச்சியே இருக்கும். வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்ற எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கை மிகவும் சலிப்பானதாக இருக்கும். உனக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள். அதை எப்படி நிறைவேற்றுவது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் வாழ்க்கை உனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் செல்லமே. வாழ்க்கையே ஒரு வாய்ப்பு தானே. அதிலிருந்து பயனடையக்கூடிய வகையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ பழகிவிட்டால் மிகவும் அழகானதாக தோன்றும். வாழ்க்கை என்பதை ஒரு கனவு போல நீ காணத் தொடங்கு. அந்த கனவை எப்படி நிறைவேற்றுவது என்று முயற்சி செய். உன்னுடைய முயற்சிக்கு பலன் கைமேல் கிடைக்கும். ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்து உன்னை கீழே தள்ளிவிடுமோ என்ற அச்சத்தோடு இருக்காதே. அப்படி நீ கீழே விழுந்து விட்டாலும் சட்டென்று எழுந்து நிற்க பழகிக்கொள். உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்பு. வாழ்க்கை என்பது மிகவும் லேசான காரியம் இல்லை செல்லமே. அதில் சில நேரங்களில் நீ கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அப்படி நீ உழைத்தால்தான் உனக்கான வெற்றி நிச்சயிக்கப்படும். உன் சாயப்பா உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன். உன்னுடைய வலிமையான பிரார்த்தனையும் உன்னுடைய வேண்டுதலும் நிச்சயம் உனக்கு கை கொடுக்கும். நீ என்ன செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாயோ அந்த பிரார்த்தனைக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும். என்னுடைய செல்ல குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையை நீதான் மிகவும் அழகாக மாற்றப் போகிறாய். அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து அது சிறப்பாக வரவில்லையே என்று கவலைப்படுவதினால் எந்த பயனும் இல்லை. உன்னுடைய இந்த வாழ்க்கை பயணம் மிகவும் கடினமாக இருக்கிறதே, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படாதே. கடினமான பாதைகளை கடந்து வந்துவிட்டால் அடுத்து வரக்கூடிய பாதை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட மென்மையான பாதையாக இருக்கும் அல்லவா? என் செல்லமே, இப்போது கடினமாக இருக்கிறதே என்று நீ அதை கடந்து வராமல் அங்கேயே நின்றுவிட்டால் அடுத்து வரக்கூடிய ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் எப்படி அனுபவிக்க முடியும்? என் செல்ல குழந்தை, நீ உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த நல்ல விஷயத்தை நீ உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் எண்ணமும் உன் சிந்தனையும் தெளிவாக இருக்கும்போது உன்னுடைய செயலும் தெளிவாக இருக்கும். அதன் மூலம் உனக்கு வெற்றியே கிடைக்கும். உன் ஒட்டுமொத்த எண்ணத்தையும் உருவாக்குவது உன்னுடைய வாழ்க்கைதான். அதை சிறப்பாக உருவாக்கு. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ நினைத்தபடியே வாழ்வதற்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுத்து உன்னை நலமுடன் வாழ வைப்பேன். என் செல்லமே, எதையும் கண்டு கலங்கி விடாதே. வரக்கூடிய நாள் எல்லாமே ஏதோ ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த நாளும் சாதாரணமான நாள் என்று நினைத்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு பாடத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஏணிப்படிகளாக நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயம் நீயே வெற்றி பெறுவாய். நீ மற்றவர்களுக்கு எடுத்து கூறும் ஒரு ஆசிரியராகவும் மாறிவிடுவாய். உன்னுடைய வார்த்தைகள் மற்றவருக்கும் பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும். உனக்கான வெற்றி பயணத்தில் எப்போதும் உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு துணையாக இருக்கட்டும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு எப்போதும் தைரியத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உன் சாயப்பாவின் துணையோடு பயணிக்கும். உனக்கு எப்போதெல்லாம் சற்று கடினமாக தோன்றுகிறதோ அப்போது சாயப்பா என்று என்னை மனதார நினைத்துக்கொள். நிச்சயம் ஏதோ ஒரு ரூபத்தில் என் உதவி உனக்கு கிடைக்கும். நான் யாராவது ஒருவரை அனுப்பி உனக்கான உதவிகளை செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் தனியாக போராட விட்டு விட மாட்டேன். உனக்கு ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய உதவி கிடைக்கச் செய்வேன். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். நீ என்ன நினைத்தாயோ அதை சாதித்து காட்டுவாய். நான் நினைத்தது எல்லாமே எனக்கு நடந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரப்போகிறது.
எப்போதுதான் என் வாழ்வில் மாற்றம் வருமோ என்று நீ ஏங்கிய நாட்கள் எல்லாம் இப்போது ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நீ எதற்காகவும் இனிமேல் ஏங்க தேவையில்லை. அனைத்துமே இனி உன்னை தேடி வந்து சேரும். எத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்தாய்? எவ்வளவு நாட்களாக நீ இதுதான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய்? உன்னுடைய ஏக்கங்களும் உன்னுடைய ஆசைகளும் இப்போது நிறைவேறப் போகிறது. நீ ஆசைப்பட்ட அனைத்துமே உனக்கு கிடைக்கும். நீ ஏங்கி தவித்தது எல்லாமே உன்னை தேடி வந்து சேரும். நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று நீ வருத்தமடைந்து கண்ணீர் சிந்திய காலங்கள் எல்லாம் இப்போது முடிந்து விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்திருக்கும். எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் நீயும் உதவி செய்யும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரப் போகிறது செல்லமே. எனக்கு உன்னிடம் பிடித்ததே இந்த குணம்தான். உனக்கு எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல ஒரு மனம் உண்டு. அந்த குணம்தான் எனக்கு உன்னிடத்தில் மிகவும் பிடித்தது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் உன்னால் முடிந்தவரை நீ உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறாய் என் செல்லமே. இப்படி நீ செய்த உதவிதான் இன்று பல வகையிலும் உனக்கு நிறைய உதவிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என் செல்ல குழந்தை. நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இனிமேல் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுவரை பட்ட துன்பங்கள் அனைத்துமே இனிமேல் வரப்போவது இல்லை. இனி வரக்கூடிய நாளெல்லாம் உனக்கு இன்பமாகவே இருக்கும். அனைத்து துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கஷ்டத்திற்கும் உன் சாயப்பா விடை கொடுத்து விட்டேன். இனி வரக்கூடியது எல்லாமே உனக்கு நல்லதொரு நாளாகவே இருக்கும். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு நீ முன்னேறத் தொடங்கிவிட்டாய். இனி உன்னை யாராலும் தடுக்க முடியாது. நீ வெற்றி பெறப்போவது நிச்சயம். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி ஏற்றம் என்பது மட்டுமே இருக்கும். எப்போதும் நீ சறுக்கல்களையே இனி சந்திக்கப் போவது இல்லை. உன் வாழ்க்கையில் இன்பம் என்பது இனி ஏறுமுகமாகவே இருக்கும் செல்லமே. தைரியமாக இரு. உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.